அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினாருங்க. அந்த கூட்டத்தில் அண்ணன் என்னென்னலாம் பேசினாரு, அதாவது அண்ணன் விஜய் அண்ணன் இப்போ திமுக எதிர்க்கிறாருன்னா அந்த கருத்துலலாம் நம்ம முரண்படவே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி திமுக கடுமையாக எதிர்க்கிறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் கிடையாது. நம்மளும் எதிர்க்கிறோம், நீங்களும் எதிர்ங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அண்ணன் சில விஷயங்களை அதில் கொள்கை அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும், நம்மளை தற்கூரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கொள்கை இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட இல்லையா கொள்கை, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம வச்சிருக்கோமே, இது ஒரு கொள்கை இல்லையா அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இப்படி அண்ணன் சொல்லிட்டாரு இல்ல, அப்படி சொன்னதுனால நம்ம சில கேள்வியை அண்ணன்ட்ட கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, அதாவது தாவேக்கால உள்ள தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியலன்னா அண்ணன் சொல்லி தரணும். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்க, அப்ப எல்லா உயிரையும் சரிசமமா பார்க்கணும், யாரையும் தொழில் முறைப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிரையுமே நம்ம சரிசமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த தாவேக்கா கட்சி, அதாவது திமுக நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்துல ட்ரோல் பண்ணுதுன்னா அவங்களுக்கு அந்த கொள்கை கிடையாதுங்க. ஆனா நம்ம கொள்கை வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்சிருக்க நீங்க, அது கொள்கை கிடையாது இருந்தாலும் வச்சிருக்கீங்கல்ல, அப்படி வச்சிருக்க நீங்க அண்ணன் சீமான் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு மேய்ச்சல் நிலம் உரிமையை பற்றி, அதை கேலிக்கின்ற செய்றீங்க. அடுத்து மரங்களின் மாநாடு, அதையும் இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க கேலிக்கின்ற செய்றாங்க. கடல் மாநாடு, நீருக்கான மாநாடு, இதெல்லாம் சீமான் அவர்கள் நடத்தும் போது இதெல்லாம் கேலி கிண்டல் செய்கிறாங்க. ஆனால் இவங்க தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கு உயிர் கிடையாதான்னு நான் கேட்குறேன். அப்போ அதே மாதிரி இந்த மரங்களுக்கு உயிர் கிடையாதான்னு நான் கேட்குறேன். கடலில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எப்படி அப்படின்னு இவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்குலாம் உயிர் இருக்குது தானே, அப்போது எல்லாத்தையுமே சரிசமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ அதுதானே நீங்கள் தங்களோட கட்சியில் முதன்மை கோட்பாடாக வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறீங்க. இதில் இன்னொன்று என்ன வேடிக்கை அப்படின்னா, இவங்க ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லி ஒருத்தரை டிவி சேனலுக்குலாம் அனுப்புவாங்க, முஸ்தபா. அதனால எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். பார்க்குறவனுக்கும் சரி, இந்த நெறியாளருக்கும் சரி, எல்லாத்துக்கும் எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆளை அனுப்பிக்கிட்டு அவர் சொல்கிறாப்படி, சீமானுக்கு யாருங்க மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, அவருக்கு காடை கௌதாரி மரம் ஆடு மாடு இதுதான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அனைத்து உயிர், அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சுருக்க கொள்கை கோட்பாடு வச்சுருக்க நீங்கள் என்ன டேஸுக்கு இதை பற்றி பேசணும்னு நான் கேட்குறேன். இந்த கொள்கை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நான் கேட்குறேன். அப்போ நான் உங்கள் கட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இழிவுபடுத்தாதீங்க, அதெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு டிவியில் போய் பேசுகிறாங்க பார்த்தியா முஸ்தபா, அவர்கிட்டலாம் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம கொள்கையிலேயே நம்ம வச்சுருக்கோம் முன்னாடி, அதனால் இதெல்லாம் தப்பாக பேசாதீங்க, நம்ம அனைத்து உயிருக்குமான அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? அதை விட்டுட்டு பேருக்கு மட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சுருக்கோம்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? அடுத்தது, அதாவது இவங்க கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களோட கொள்கை அப்படின்னு அண்ணன் விஜய் என்ன சொல்கிறாரு. அது என்னமோ அவருக்கு தான் வெளிச்சம், ஓகேங்களா? ரெண்டாவதாக நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோன்னா, தொழிற்சாலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன். ஆனால் அதில் தெளிவாக ஒன்று சொல்லணும். அதாவது எந்த மாதிரியான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும்
அண்ணன் சொல்லியிருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பொதுவாக வந்து தொழிற்சாலைகளை வளர்த்தெடுக்கணும் போது, ஏன்னா கார்ப்பரேட் முதலாளிகளை வந்து வளர்த்தெடுக்கிற மாதிரியான எண்ணம் என்னமோ அண்ணனுக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ அண்ணனுக்கு வந்து நிறைய கார்ப்பரேட்டு ஆளுங்கன்னா வந்து காசு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக அண்ணன் பேசுவாரோ அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு எண்ணம் வருது. அடுத்து மூணாவதாக என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள், எல்லாருக்கும் கார் இருக்குமான வசதி வந்து ஏற்பாடு பண்ணித்தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த வேலையை வந்து திமுகவும் பண்ணுது, ஆல்ரெடி அதிமுகவும் இந்த வேலையை பண்ணுது, பிஜேபி கொண்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ மக்களை வந்து எளிமையாக அதாவது ஏழ்மையை வந்து நீங்கள்லாம் பயன்படுத்த பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான நமக்கு அவங்கள வந்து ஆசையை வந்து இந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்கள்ல, ஆசையை வந்து தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்களுக்கு வந்து காரு, பைக்கு, வீடு இருக்கணும், அதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் பறிக்க பார்க்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ யார் வீட்லேயும் பைக் இல்லாமல் வீடு இல்லாமல் இல்லாமலும் இருக்காங்க. அப்படி இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வீடு தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க தரத்துக்கு வந்து என்ன நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க, அவங்க வந்து படிப்பில் முன்னேறதுக்கும் சரி, அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னா அது வந்து பேச்சாக்காது. அடுத்ததாக வந்து அண்ணன் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வந்து கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு என்ன ஒரு இதில் வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையை வைத்து தான் அந்த கட்சி வந்து அரசியல் பேசும், அதுதான் வந்து அரசியலாக உருவாகும். ஓகேங்களா? அப்போனா கொள்கை வேறு அரசியல் வேறுன்னு எனக்கு தெரியல. அண்ணனா சொல்கிறாரு கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறுன்னு. எனக்கு இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை மட்டும் அண்ணன் சொன்னார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கொள்கை வேறு கிடையாது, அரசியல் வேறு கிடையாது. கொள்கை இல்லாமல் அரசியலை உருவாக்க முடியாது, அரசியல் இல்லாமல் கொள்கை வராது. அப்படி இருக்கும்போது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கிறதுனால அதை எப்படி பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அடுத்ததான் வந்து இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களை தற்கொரின்னு சொல்கிறீங்களே, ஓட்டு போடுற மக்களை தற்கொரின்னு சொல்லாமா? யார் தற்கொரி? லாஜிக்கே இல்லாமல் தற்கொரின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அண்ணன் சொல்கிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, தற்கொரின்னு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் யாருமே சொல்ல கிடையாதுண்ணே. தற்கொரின்னு ஒரு சில பேர்த்த மட்டும்தான் சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னா, உங்கள் கட்சியில் சில வேலைகளை பார்க்கக்கூடிய சிலரை மட்டும்தான் வந்து தற்கொரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிருபர் போயிட்டு மைக்கை கொடுத்து பேட்டி கேட்டால் ஒரு பொண்ணு வந்து அதுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்ல பார்க்குது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டிவிக்கு அந்த பிரச்சனையை சொல்ல விடாமலே தன்னோட கட்சிக்காரவங்க டிவிக்கேன்னு கத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பேர் வந்து தற்கொலைத்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கண்ட்டை போயிட்டு மைக்கை கொடுத்துட்டு ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு கேட்கும்போது, சூடான சுண்டல், விஜய் ரசிகன்னா மெண்டலு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தற்கொலைன்னு பொதுவாக சொல்கிறாங்க. சரிங்களா? லாஜிக்கே இல்லாமல் தற்கொலைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அண்ணன்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் யார் தற்கொலை அப்படின்னு. தண்ணீரில வாடும் மீன், நான் தளபதியோட ஃபேன், தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு சீனு, எதிர்கட்சிக்காரங்களுக்கு நாங்க தான் டான்னு, மக்கள் வைக்க போறாங்க அவங்களுக்கு டவுனு, ஓவரா சீன் போட்ட காட்ட போறாங்க ஆட்சி பரப்ப. இதுதான் எங்களுடைய பிளான். வாழ்க்கை ஒரு வட்டம், தளபதி சொன்ன கட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம். எதிர்கட்சி இந்த மாதிரி பேசுறவங்கள தான் வந்து தற்கொலைன்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி மக்களை யாருமே வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லவே கிடையாது. நீங்க வந்து உங்களை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காண்டி என் கூட இருக்கவங்க எல்லாரையும் தற்கொலைன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேசி நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்றது உங்க கட்சியில உள்ள சிலரை வந்து சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்களை வந்து அரசியல்படுத்தவே கிடையாது. இப்போ நான் வந்தேன்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரியான ஒழுங்கு கட்டமைப்போட நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கிடையாது. அவங்க அந்த மாதிரி தற்கொலையை இருக்கிறத பயன்படுத்தி நீங்கள் அரசியலில் வந்து ஜெயிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் என்னோட கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சினிமாவில் உங்களை வந்து பார்த்து ரசிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். நீங்கள் சினிமாவில் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையவே கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க, வாஸ்தவமான ஒன்று. ஆனால் அந்த சினிமாவில் உழைச்ச உழைப்பை வைத்துக்கொண்டு நான் அதை பயன்படுத்தி அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சினிஃபீல்டில் எப்படி உழைச்சி இந்த இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தீங்களோ அதே மாதிரி அரசியல்லையும் நீங்கள் வந்து உழைச்சி அதுக்கான இடத்த பிடிக்கணும். எடுத்த உடனே திரையில் நடித்து அதில் ஒரு பெரிய புகழை வச்சுக்கிட்டு இந்த புகழ் மூலியமாக வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு முதலமைச்சர் பதவியோ இது மாதிரி அடையணும்னு நினைக்கிறது வந்து தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மக்களுக்கான பிரச்சனையில் ஈடுபட்டு அதுக்கான போராட்டங்களை நடத்தி மக்கள் கூட இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. அதனால் பொதுவாக வந்து யாரையும் இங்கே வந்து தற்கொலை அப்படின்னா யாரும் சொல்ல கிடையாது. சில வேலைகளை உங்களுடைய கட்சிக்காரவங்க பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு அங்கே வந்து ஒரு கருத்தை பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொதுவான இடத்துல நின்று டிவிக்கேன்னு கத்துறாங்க பற்றியா, அதுக்கு பேர் தற்குறித்தனம். சரிங்களா? இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை மட்டும்தான் வந்து பொதுவாக எல்லாரும் தற்குறின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு யாரையும் வந்து தற்குறி, தமிழ்நாட்டு மக்கள் தற்குறி அப்படிலாம் சொல்லவே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை சுயலாபத்துக்காக அந்த தற்குறிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட தலைமையான கருத்து. நன்றி, வணக்கம். மற்றபடி விஜய் அவர்கள் மேலே நமக்கு தனிப்பட்ட வன்மம் எதுவுமே கிடையாது. அவருடைய படம் எல்லாம் பார்க்குறவங்க தான், பார்ப்போம் தான். நம்ம அரசியலில் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நம்ம அவருக்கு முரண்பாடை தவிர மற்றபடி எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. நன்றி, வணக்கம்.